என்ன மாதிரி இப்போ எத்தனை கிலோ வரும் நீங்கள் அறுவடை செய்யணும் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு நாங்கள் ஒன்றோட நாளைக்கு ஆக வேண்டும் சொன்னால் 150-100 கிலோ ஆகும். இதுகளெல்லாம் இப்படி வரும். இந்த இதுகளையெல்லாம் அப்படி மடக்கி சுத்தி விட்டா காய்க்கிறதுக்கு பிரச்சனை இல்லை தானே. இல்லையாண்டா இதுகளெல்லாம் அப்படியே சீராங்கி இப்படி எல்லாம் ஒரு குருவிச்சை நோய் சாரி கொண்டு வரும். அதுக்கு அணிக்குது. அதற்கு மருந்து அடிச்சு கட்டுப்படுத்தலாம். இந்த குழாய்க்கு தான் நாங்கள் இந்த புழு குத்தல் வர்றபடி இந்த மருந்து அடிக்கிறது. மற்ற இந்த நோய்க்கு மருந்து அடிச்சு தெளிக்காது. பாவல் வச்சு இங்க எடுக்க பார்த்தா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு பார்க்க உங்களுக்கு நல்லா இருக்கு. ஐயோ இந்த பாவல் கொழுந்து சுத்தாண்டு சுத்தி மேலே ஏத்தி அம்மாளே ஒரு காலை கொழுந்து சுத்தினேன். இப்ப பாவக்கா காய்க்க நல்ல வடிவாத்தான் வடிவாத்தானே பாடுபட்டான். பாருங்க எல்லாம் வந்து நல்லா காய்ச்சிருக்கு. எல்லாம் பெரிய பெரிய காயெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்க. அப்படி நாங்கள் எந்த பகுதியில் பார்த்தோம்னு சொன்னாலும் அப்படியே காயெல்லாம் காய்ச்சி தொங்குது. வணக்கம் ரோவலே, நான் உங்கள் சீலன். இது எஸ்பி சீலம் பிளாக்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் யாழ்ப்பாணத்தில் தென்மராட்சி பகுதியில் இருக்கிற கெட்பெலி என்று சொல்கிற பகுதியில் நிற்கிறோம். குறிப்பாக வந்து கெட்பெலி பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தோட்டம், அந்த இடத்துல நிற்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 75 பரப்பு அளவுடைய மிகப்பெரிய தோட்டம். இதுக்குள்ளே நிறைய பயிர்கள் செய்யணும் பாருங்க. பாவக்காய், பைத்தங்காய், கச்சான், அதை விட இன்னும் நிறைய பயிர்கள் செய்யணும். இப்போ நாங்கள் இந்த தோட்டத்தை முழுமையாக சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன பயிர்கள் நிற்கிது, என்ன மாதிரி எல்லாம் வந்து விளைச்சல் இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டக்கார அண்ணா வந்து இங்கே இல்லை, இப்போ வெளியே போட்டார். நாங்கள் தோட்டத்துக்கார அண்ணாவுடைய சொந்தக்கார இங்கே வேலை செய்யணும். அவையில சந்திக்க போகிறோம். சந்தித்து இந்த தோட்டத்தை பற்றி ஒரு கேட்போம். என்ன மாதிரி இந்த பயிற்சிகள் நடக்குது, இந்த தோட்டத்தை பற்றிய அனுபவங்கள், இந்த விவசாய அனுபவங்களை பற்றி சகல விஷயங்களும் கேட்டு அறியப்படும். தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்க ரோவில். இதுவரைக்கும் எஸ்பி சீலம் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இந்த தோட்டத்தின் முன்பகுதி, அதாவது நுழைவாயில் பகுதியில் நிற்கிறோம் பாருங்க. இந்த முன்பகுதியை பாருங்க, நிறைய மாமரங்கள் நிற்கிது, மிகப்பெரிய மாமரங்கள் நிற்கிது. அதால் இந்த இடத்துல பார்த்தால் எப்போவுமே வந்து சோலையாக இருக்கும். இந்த இடத்துல இருக்கவே ஆசையாக இருக்கும். நல்ல ஒரு குளிர்மையான காற்றுப்பும் வீசிக்கொண்டு இருக்கும். அதுக்கு நடுவில் பாருங்க அப்படியே சிறிய கொட்டில் ஒன்று இருக்குது. பொதுவாக எல்லா தோட்டங்கள்லேயும் இந்த மாதிரி இருக்கும். அதாவது வந்து இந்த தோட்டத்துக்குரிய இந்த பொருட்கள் வைக்கிறது பாருங்க, அதாவது மிஷின், மருந்தடிக்கிற இயந்திரங்கள் எல்லாம் வைக்கிற கொட்டு எல்லாம் பாருங்க இந்த இடத்துல இருக்குது, உள்ளுக்கு இருக்குது. அதுக்குத்தான் இந்த கொட்டில் உருவாக்கி இருக்குது. இந்த கொட்டில் வந்து அமைஞ்சிருக்கிற இடம் நல்ல ஒரு சோலையாக இருக்குது. இந்த பகுதிக்கு இப்படி இங்கே வந்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல முன்னுக்கு தோட்டத்தின் முன்பகுதியில் பார்க்க போனால் மரவள்ளி வச்சிருக்குது, நிறைய மரவள்ளி வச்சிருக்குது. இதுக்கு வந்து இந்த தூவல் நீர்ப்பாசன முறையில் அந்த பப்பில் அப்படியே தண்ணி தூர மாதிரி தான் செஞ்சுருக்குது. இந்த பகுதிக்குள்ள யாருமே இல்லை. அதால் நாங்கள் வந்து அப்படி அங்கால போகிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக நேராக போவோம். அப்படி அங்கால போனோம்னு சொன்னால் தான் நிறைய பயிர்கள் இருக்குது. பெரிய அளவில் அப்படியே பந்தல் போட்டு நான் நினைக்கிறேன் பைத்தங்காய், பாவக்காய் மாதிரி தான் இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம். அப்படியே நாங்கள் வந்தோம்னு சொன்னால் இந்த பகுதியில் பாருங்கோ, அதாவது முன்னுக்கு வந்து கச்சான் இருக்குது.
பெரிய அளவில் வந்து பாருங்க, பெரிய இந்த பரப்பில் கச்சான் விதைச்சி இப்போ வந்து நல்லா செழித்து வளர்ந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கச்சானுக்கு பாருங்க தண்ணி வந்து என்ன வேணும்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி தான் இந்த தூவல் நீர்ப்பாசனம்னு சொல்கிறது. பரப்பில் பாருங்க அப்படியே தண்ணி அடிச்சு கொண்டு நிற்குது. இது வந்து தூவல் நீர்ப்பாசனம்னு சொல்கிறது. இது வந்து எப்போவுமே வந்து கஷ்டப்படாமல் அப்படியே போட்டு விட்டால் தண்ணி அப்படி நல்லா அடிக்கும். இப்போ தண்ணி வந்து நின்று மாறி விடுற வஞ்சி அந்த வேலை இல்லை, பரம்பு கட்டி அந்த மாதிரி இறக்க தேவையில்லை. பாருங்க தண்ணி அடிச்சு கொண்டு நிற்குது அப்படியே. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 10 பரப்பு கிட்ட வருமானு நினைக்கிறேன். இந்த கச்சான் அப்படி இருக்குது, 10 கூடத்தான் கச்சான் அப்படியே செழிச்சு வளர்ந்து போய் நிற்கிது. எல்லாரும் அப்படியே இந்த தூவல் நீர் பாசன முறையெல்லாம் தண்ணி அடிக்கிறது. இந்த பகுதியில் பாருங்கோ, இந்த இடத்துல வந்து பாகல் தோட்டம் இருக்குது, மிகப்பெரிய பாகல் தோட்டம். அப்படி இங்கே பார்த்தோம்னு சொன்னால் பைட்ட தோட்டம் இருக்குது, பைத்தங்க. இப்போ நாங்கள் முதல் கட்டமாக இந்த பாவல் தோட்டத்திற்கு போய் உள்ளுக்கு இறங்கி பார்ப்போம். அதுக்குள்ளே வந்து ஒரு அண்ணா நண்டு மருந்தடிச்சு கொண்டு நிற்கிறார். அண்ணாவை சந்தித்து கதைக்கலாம், பார்க்கலாம் என்ன மாதிரி இந்த பாவல் தோட்டம் இருக்குன்னு சொல்லி. பாவல் தோட்டம் வந்து எல்லாம் காய்ச்சிருக்குது, நிறைய கேரட் இருக்குது, மிகப்பெரிய தோட்டம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நிறைய கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 200 to 250க்கு மேற்பட்ட பாவல் நிலையங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க எல்லாம் வந்து நல்லா காய்ச்சிருக்கு, எல்லாம் பெரிய பெரிய காயெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்க. அப்படி நாங்கள் எந்த பகுதியில் பார்த்தோம்னு சொன்னாலும் அப்படியே காயெல்லாம் காய்ச்சி தொங்குது பாருங்க. நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போய் பார்ப்போம். அப்படியே எந்த பகுதி பார்த்தோம் பாருங்க, இந்த இடத்துலையும் அப்படியே நிறைய பார்க்க காய்ச்சி தொங்குது. நான் நினைக்கிறேன் இது இப்போ வந்து அறுவடை செய்கிற காலம் வந்துருக்கு. அப்படியும் இது கட்டாயம் அறுவடை செய்து சந்தையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்றால் இந்த தோட்டத்துக்குள்ளே பார்க்க போனால் நிறைய எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய பாவக்காய் வந்து தொங்கிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணாக்கு என்ன பேர்? கனகசிங்கம். கனகசிங்கம். இந்த இடத்துக்கு என்ன பேருண்ணா? கெப்பேலி. கெப்பேலி. இந்த தோட்டத்துக்கும் நீங்கள் என்ன தொடர்ச்சியாக வேலை செய்கிறீங்களோ? என்ன இது வந்து இப்போ இந்த என்னென்ன பயிர் இருக்கீங்க இங்கே? பாவல் நிற்கி. பாவல். பாவல். பாவல் அங்கே பெரிய பாவல் தோட்டமா? எத்தனை நிலையம் இருக்குது பாவலில்? இதில் 200 நிலையம் இருக்கு. 200. மற்றது பைத்தங்கொடி 1500. 1500. அதை விட மற்ற கச்சான் போட்டிருக்கு. கச்சான் போட்டிருக்கு. என்ன இப்போ இது என்ன இப்போ ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயிர் கூட செய்கிறது? என்ன பயிர் அதிகமாக கூட செய்கிறது இங்கே வளமையா? வளமையாக பைத்தங்கொடி, பாவல், மிளகாண்டு. மிளகாயம் செய்கிறது. மிளகாயம் செய்கிறது. மிளகாயம் செய்கிறது. இப்போ மிளகா வந்து எந்த சீசனில் செய்வீங்க? அது வந்து இப்போ சித்திரை. சித்திரை செய்கிறது. இனி இப்போ மீடியை போட்டு நல்லா ஆரம்பிப்போம். இப்போ சித்திரை. இப்போ இது பால் பைத்த ரெண்டும் வந்து ஒரே சீசன்ல ஒரே சீசன். எத்தனை மாசத்துல நீங்க ஆரம்பிப்பீங்க? இது ஆரம்பிக்கின்றதுனால இந்த போகும்போது தான் வைக்கிறது. போகும்போது வைக்க இப்போ இந்த 1500 கோடியும் கொஞ்சம் செயன் கட்டு போக இப்போ இந்த அடுத்த போகும் வச்சிருக்கோம். பால் இருக்குல்ல, இது எந்த மாசம் வச்சது? தை மாதம் வச்சிருக்கோம். தை மாசம் வச்சது என்ன? தை மாசம் வச்சு வந்து இப்ப எல்லாம் வந்து காய்க்க தொடங்கிடுது என்ன? இப்ப என்ன அறுவடை செஞ்சு கொடுக்குறீங்களோ? என்ன மாதிரி என்ன? இப்ப எத்தனை கிலோ வரும் நீங்க அறுவடை செய்யணும் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு நாங்கள் 1 நாளைக்கு ஆகிறேன்னு சொன்னால் 150-100 கிலோ ஆகும். 1 நாள் தான். 1 நாளைக்கு. இப்ப என்ன இது? இப்ப வந்து நீங்க வந்து நட்டு வந்து எத்தனை மாசத்துல இப்ப இது வந்து காய்க்கக்கூடிய மாதிரி இருக்கு? இது 1.5 மாசம். 1.5 மாசத்துக்கு பிறகு நல்லா காய்க்குமே. என்ன ஒரு குருவிச்சி நோய் கொண்டு வரும், அதுக்கு அணிக்குது. அதுக்கு மருந்து அடிச்சு கட்டுப்படுத்தலாம். இந்த குழாய்க்கு தான் நாங்கள் இந்த புழுக்குத்தல் வர்றபடி இந்த மருந்து அடிக்கிறது. மற்ற இந்த நோய்க்கு மருந்து அடிச்சு தெளிக்காது. இந்த குழாய் குத்துறது, புழுக்குறது அதில் கட்டுப்படுத்தும். புழு நோயை விட இல்லை சுருள் நோயோ? இல்லை சுருள் இல்லை, பச்சை பூச்சியும் பிடிக்கும், வெள்ளை பூச்சி, மற்றொரு ஒரு மஞ்சள் குழாவி, மூத்திர குழாவியோட அவர் தான் அந்த பாவக்கால குண்டியா துருக்கி விட்டாருட்டா சரியாக 3 அண்ணாத்தான் இவர் சிவந்து மஞ்சள் ஆகி அப்படி அழுகி கூட இல்லையா. இப்போ அதுக்கு தான் 1 நாளைக்கு 2 நாளைக்கு பொறுத்து இந்த மருந்து அடிக்கிறேன். இப்போ அடிச்ச மாதிரி அடிக்கிறீங்க? அது வந்து என்ன இந்த புழு இதுக்கு அடிக்கிறது? இந்த குழவிக்கு, புழுக்கு, மற்றது இந்த புழுக்குத்தல் வாரதுக்கு இவர் தான் இந்த நோய். இது இல்லை சுருண்டு இது என்ன நோய்ன்றது? அவிர் நோய் என்று
இது அப்படியே சுருங்கி கொண்டு போகுது என்ன? கொண்டு போவார். இது வந்து இந்த எல்லாத்துலயும் வருது. இப்ப இந்த சில இடத்துல மிளகா செடியும் பார்த்தாங்க குருவிச்சின்னு சொல்றது. அது மரவை ஆக்குறேன்னு சொன்னா அது பிஞ்சம் பிடிக்கா தலையார் அப்படியே புதைச்ச போல. இப்ப வந்து என்ன 1 நாளைக்கு சராசரியா எவ்வளவு கிலோ ஆயிரங்கள்? 150 கிலோ. எத்தனை மாசத்துக்கு தொடர்ச்சியா நீங்க ஆயக்குடி மாதிரி இருக்கும் விளைச்சல் தரும்? விளைச்சல் இன்னும் ஒரு 3-4 மாசம் நிற்பார். அந்த அளவுக்கு செய்யும் கட்டு வந்துருவேன். அப்படித்தான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன செய்யல்? பேருந்து அடுத்த நிலையம் பேருந்து மாத்து சொன்னா இப்ப பாவல் வரைக்கும் பேருந்து பைத்தம் கூட வைப்போம். பைத்து வைக்கலாம். பைத்தன்னு சொல்ல வந்து நீங்க இந்த தடி ஒன்றும் புடுங்க தேவையில்லை, அப்படியே இதுல வச்சு செய்யலாம். எல்லாம் பேருந்துறாங்க பட்டி அழைக்க முழுக்க புடுங்குவோம். புடுங்கி தரையெல்லாம் உழுது பயன்படுத்தி தான் பேருந்து நிலையம் வைக்கிறது. அப்ப மினக்கட்டவே இல்லை. இப்ப இதுக்கே பாருங்க, நம்ம எத்தனையோ தடை நட்டு இந்த கொடியெல்லாம் மூடி, இந்த மேல கொடியெல்லாம் மூடி தான் செய்யறேன் செய்யறது. அப்ப இதுல வந்து நீங்க வந்து இப்படியே வச்சு திரும்ப நடையிடாது. திரும்ப எல்லாம் புடுங்கி எல்லாம் வெட்டியில அழிச்சு தரைய பேருந்து மிஷினால உழுதுதான் பேருந்து நிலையம். என்ன காரணம் அப்படி என்ன சொன்னா தர இழைச்சி போவார். வெச்ச போ இது வேர்கள் எல்லாம் இருக்கும் தானே. அப்ப அந்த உழுகு எல்லாம் வேர்கள் அறுத்தாதான் பேருந்து இந்த 1 கிழமை 2 கிழமை காய விட்டுட்டு வச்சா பேருந்து அடுத்த பேர் கூடி மூச்சா வருவார். அப்படியா? அப்ப 2 மாதத்துக்கு பிறகு நீங்க திரும்ப எல்லாம் அழிஞ்சா பிறகு எல்லாம் பட்டி எல்லாம் 2 மாதத்துக்கு பிறகு அப்படியே எல்லாம் காய கொஞ்சோண்டு குறைஞ்சோண்டு அப்படியே குறைஞ்சோண்டு. இப்ப நாங்கள் அப்படியே அந்த பால் தோட்டத்தை பார்த்துட்டு அப்படியே எங்கெல்லாம் வந்தோம்னு சொன்னால் பைத்தன் தோட்டம் இருக்குது. பைத்தன் தோட்டத்தை பார்க்க போனா வந்து மிகப்பெரிய தோட்டம்னு சொல்லலாம். அதாவது வந்து அந்த நீட்டுக்கு அப்படியே இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட நிலையங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 1500-2000 நிலையங்கள் வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நிறைய நிற்குது. பார்க்க போனால் அந்த தூரம் வரைக்கும் தெரியுது பாருங்க, இந்த எல்லை வரைக்கும். அந்த எல்லையில் இந்த பகுதியை பாருங்க, கச்சான் இருக்குது. கச்சான் அப்படியே நடுவில் வந்து இந்த பகுதியை பார்க்க போனால் முழுக்க இந்த பைத்தங்காய் தான். பைத்தங்காய்னு சொல்கிற வந்து மிகவும் ஒரு கஷ்டப்பட்டு செய்கிற பயிற்சிகள்னு சொல்லலாம். என்னோட சொன்னவங்களுக்கு தெரியும் பாருங்க, தடியெல்லாம் நட்டு அந்த நூல் எல்லாம் ஓடி இந்த கொழுந்தெல்லாம் கட்டுறது, அதை விட கீழே வரம்பு வெட்டி புல் பிடுங்கி பராமரிப்பு முறை வந்து மிகவும் கடினமாக இருக்கும். ஆனாலும் வந்து பார்க்க போனால் இந்த தோட்டக்கார அண்ணா இவையெல்லாம் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2000க்கு மேற்பட்ட நிலையங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். மிகவும் சிரமப்பட்டு தான் இந்த இதை வந்து செஞ்சிருக்கிறேன். பார்க்க தெரியுது. வணக்கம் அம்மா. வணக்கம். அம்மாக்கு என்ன பேர்? தங்கமலர். தங்கமலர். ஏன் சிரிக்கிறீர்கள்? நீங்கள் வேலை செய்ய வந்ததுல உங்களை நாங்க வந்து இப்ப உங்களோட தோட்டம் இல்லாட்டியும் இது ஆட்டு தோட்டம்னு முக்கியம் இல்லை, நீங்க வேலை செய்ய தான் வந்தீங்க. இதை பற்றிய விஷயங்கள் வந்து கட்டாயம் மக்கள் அறியணும். அதுக்காக தான் உங்களை கேள்வி கேட்கிறோம். இப்ப இதுல வந்த மணிகள் இப்ப என்ன செய்யல? இப்ப பைத்தங்குளந்து சுத்தி கொண்டு நிக்கிறேன். பைத்தங்குளந்து சுத்துறது என்ன மாதிரி செய்யுங்க? அப்புறம் இப்படி இந்த குழந்தைகள் எல்லாம் அப்படி கிடாக்கு. இது எல்லாமே இந்த கீழே வந்தால் இதன்னும் தம்பி அப்புறம் கண்ணுக்கு அடிக்கும், காயாய்க்க கரைச்சால் அணில அடிச்சாலே பிரச்சனை தானே. அப்ப அதுகளை சுத்தி 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 2 போட்டு விட வேந்தன. அதுக்காண்டி இப்ப புல்லு பிடுங்கணும், எல்லா வேலையும் செய்யறோம். எல்லா வேலையும் கொழுந்து சுத்துறோம்னு சொல்லி வந்தோமா. இப்ப இது நட்டு எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் அந்த இது வேற வேலை? இந்த கொழுந்து இப்ப 1 மாதத்தால அந்த வண்டை போட்டு வைப்பினான். வச்சோடனே பிறகு தடி குத்துவினான். குத்தி போட்டு இந்த நூல் ஓடிவினான். நூல் ஓடினா கொழுந்து ஏத்தி விடணுமே. சுத்தி 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 தான் ஏத்தி விடணும். சும்மா வைத்தம் கூட வருது ஐயா. மேல நீங்க சுருட்டி விடுவாங்க. சுத்தி சுத்தி விட்டா தானே இப்படி வருது ஐயா. அல்ல இப்படி வேண்டாம், கீழே எல்லாம் படந்து எல்லாமே நீதம் தானே மேல ஏறி வந்தா தான் காய்க்குமே. மேலே ஏறி வந்து சுத்துறாதான ஐயா வேலை. சுத்துறாதான் வேலை. இப்படி சுத்தி 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 தடியில வெறும் வரையும் சுத்தணுமே. சுத்தி கொண்டு வந்து பேந்து புல்லு வந்துடும். பேந்து புல்லு பிடுங்கு. ஆனா இது கொஞ்சம் மினக்கெட்ட வேலை. மினக்கெட்ட வேலை. சுத்துற என்ன சுத்துற அப்படி சுத்தி கொண்டு தலையன் சுத்த பாக்கும். வெயில் கூட கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப வந்து எனக்கு டவுட் உண்டு. இப்ப வந்து இந்த இது நீங்க வந்து இப்ப இந்த தோட்டத்துக்குள்ள அறுவடை செய்யறீங்களா? பைத்த எல்லாம் மாஞ்சி கொடுக்குறியோ? வலிக்கிட்டீங்களானே. இதுக்கு பிறகு என்ன திரும்ப போய் நீங்கள் இப்ப கொழுந்து சுத்தணும் இல்ல? இது குழந்தைகள் மடிஞ்சு நிக்கும். அதுல மேல சுத்தி விட்டா தலை காய்க்கும். இது குழந்தைகள் எல்லாம் அப்படியே விட்டா என்ன நடக்கும்? அப்ப கடைசி வரைக்கும் நீங்க பாத்துக்கணும். கடைசி வரையும் ஐயா என்ன வேலையும் கடைசி வரையும் பக்குவமா தான் பாக்கணும். பார்த்தா தானே. இப்ப நான் நினைச்சேனம்மா இது காய்க்க தொடங்கினா பிரபு உங்களுக்கு குழந்தை சுத்துற வேலை இல்லைன்னு நினைச்சேன். குழந்தை சுத்தணும். இப்ப பாத்தீங்களா காய்க்குது. அதோட செய்வாடுது.
கொழுந்து சுத்துப்படுது எப்படி எதை வச்சு நீங்க என்ன பார்த்து சுத்தீங்க எப்படி இதுகளெல்லாம் இங்க இப்படி வரும் இந்த இதுகளை எல்லாம் அப்படி மடக்கி சுத்தி விட்டா காய்க்கிறதுக்கு பிரச்சனை இல்லை தானே எலியண்டா இதுகளெல்லாம் அப்படியே சீராஞ்சி இப்படி எல்லாம் விதங்குது நீங்க சுத்தா விட்டா என்ன செய்யும் அப்படியே அப்படியே கீழே எல்லாம் பறஞ்சு அது ஒரு காயாயோ அப்படியே கீழே வரும் என்ன கீழே வரும் அதுக்காண்டிதான் மேல தடியில ஏறினோன்னா மேல மடக்கி சுத்துறோம் அப்ப இது கொழுந்து சுத்துறோம்னு சொல்ல வந்தோம்மா நீங்கள் 1500 நிலையமே இருக்குன்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னாங்க அப்ப என்ன மாதிரி ஒரே நாள்ல முடிப்பீங்களோ ஒரே நாள்ல நான் என்ன ஒரே நாளையில முடிக்கல ஐயா இப்ப 3 நாளும் செல்லும் 4 நாளும் செல்லும் அதுகளுக்கு ஒரு உதவி போல அண்ணாங்கள் இப்ப வேலைக்கு வந்தா அதுகளுக்கு ஒரு உதவி அவர் கோயிலுக்கு கண்டு ஓடி போறார் அவர் மருந்தடிச்சார் அப்படி அவர் தான் தொடர்ச்சியா தொடர்ச்சியா அதில் அவர் என்ன செய்கிற தனியும் இதுதான் ஆனா அவர் திறமை இந்த தோட்டம் செய்கிற தனி ஒரு ஆளா இருந்தோம்மா இவ்வளவு பெரிய தோட்டம் செய்யறாரு தனியும் ஒரு ஆள் தான் தனி இப்ப நாங்கள் இந்த தடி அவன் தான் தடி வெட்டினான் என்ன போட்டான் பாத்தி செய்தான் இல்லாம அவன் தான் பாத்திகளுக்கு ரெண்டாப்புல விளையாட்டு எல்லாமே கொடியன் பாவன் தனியா முழுக்க செய்யும் ஆனா ஊருக்கு பேர் என்ன அவன் தோட்டக்காரன் அவன்கிட்ட காசு இருக்கோட அவன் இங்க கூலிக்கு கொடுத்து மறந்தெடுத்து இப்ப வந்தம்மா கூலி மருந்தெல்லாம் விலை கூடத்தான் கூலியும் கூடத்தானே ஐயா என்னோட மாதிரி ஜீவிக்கிறான் உண்மையில வந்தம்மா ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க சாதாரணமா ஒரு சின்ன ஒரு நிலப்பகுதியிலேயே தோட்டம் செய்யறோம்னு சொன்னா அவ்வளவு சில ஆனா அண்ணா என்ன பெரிய அளவுல செஞ்சு கொண்டு வர பெரிய அளவுல செஞ்சு அந்த அதுல மறுபடி வச்சிருக்கிறான் இப்ப ஒரு கையால இப்ப அதுல அவங்க புடல் நின்று காய்ச்சதப்பு அது வட்டிட்டாச்சு அப்ப இனி அதையெல்லாம் அள்ளி போட்டு பேந்தாத தரைய உழுது பேந்த ஒரு பயிரை உண்டாக்குவான் அவன் தண்ணியத்தானே மாறி மாறி செய்யறேன் மாறி அவன் விடையிலேயா மாறி தோட்டம் செய்தோண்டுதான் இருக்கிறான் இந்த சில பேர் எத்தின திருட்டுத்தனம் செய்கிறாங்க திருட்டுத்தனம் மேல் மாடி கட்டுறவனும் மொட்டை மாடி கட்டுறவனும் அப்படியே நடக்குது வேர்வை சீண்டாமல் உழைச்சு கொண்டிருக்கிறாங்க நாட்டுல நான் இன்றைக்கு 58 வயதா போச்சு புள்ளிகள் என்ன வேலைக்கு போச்சுன்னு சொல்றேன் சிவ வருவானால சொல்றேன் புள்ளிகள் என்ன வேலைக்கு போச்சு சும்மா இருக்க கூடாது எங்களால 7 வரையும் நாங்களே ஏதோ செய்வோம் 7 வந்தா புள்ளிகளுக்கு தானே பாவம் புள்ளிகளான பார்க்கணும் 7 வரையும் சும்மா வீட்டுல இருந்து காலாட்டி கொண்டு டிவியை பார்த்துக்கொண்டு ஆனா வந்தம்மா இன்னொரு விஷயம் உங்களை போற ஆக்களம் வேலையில கைவிட்டால் விவசாயம் அழிஞ்சு போடும் இப்ப நிறைய இடங்கள்ல பார்க்க போனோம்னா கூலிக்கு ஆக்களை பிடிக்கலாமலே நிறைய பேர் தோட்டங்கள் செய்யலாம் தோட்டம் செய்ய வலிக்கிறாக்க நிறைய பெண்களை கூலிக்கு பிடிக்கலாம் இப்ப கூலிக்கு பெண்களை பிடிக்கலாம் விட்டால் ஆக்களை வேலையாக பிடிக்கலாம் விட்டால் உங்களை போல ஆக்கள் வேலைக்கு வராவிட்டால் சரியா செய்யலாது விவசாயம் அப்படியே அழிஞ்சு போகும் இப்ப அருவி வெட்டுறாண்டால நானும் வன்னியில இருந்தேன் அருவி வெட்டு புல்லு புடுங்கன்னு சொன்னா நாங்க இருக்கிறேன் இப்ப எல்லாம் ஐயா ஒரு மிஷின் வந்துருக்குது இப்ப மிஷினால விட முந்தி நாங்கள் கையாலே அருவி வெட்டி கொடுத்தோம் நாங்க சூடு வைக்கலையோ சூடு அடிக்கலையோ என்ன செய்யல இயல்பு எதுவும் எனக்கு ஏன்னா இப்பவும் நான் செய்கிறத நான் செய்வேன் என்னால 7 வந்தா அப்புறம் வேற இருக்கும் 7 வரை வேணும் 7 தனையும் என்னால இவங்களுக்கும் எங்கம்ல ஆஞ்சினாங்கள் நேற்று அப்படியே வைக்க மாறி அவங்க பிடிக்கனுக்கு தான் நாங்க வேலை செய்வோம் இப்ப இந்த தோட்டத்துக்குள்ள அதுவும் கூடுதலா என்ன பயிர் வைப்பீங்க இந்த தோட்டத்துக்கு என்ன கூடல் பைத்தங்கொடி கத்தரி வைக்கிறான் கத்தரி எந்த சீசன் வைப்பீங்க அவன் கத்தரி இப்ப நீ என்ன இப்ப வையாசி அன்னைக்கு வச்சா ஆடி மாதம் மேரிக்கு லேசான வேலியன்றவன் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவனை ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற பயிர் வைப்பான ஒருக்கா அவன் இந்த தரையில 3 தரம் பைத்தங்கொடி வச்சு 3 தரம் அழிஞ்சு பூச்சியும் பிடிச்சி வந்து இப்பதானே அவன் இந்த பைத்தங்கொடியை இதண்டு இவ்வளவு சில வையா இந்த நூலுக்கு மட்டும் இவ்வளவு காசு தடி பறிக்கிறேன்டா போல இது பாவல் வச்சு இங்க எடுக்க பார்த்தா நல்லா இருக்கு பார்க்க உங்களுக்கு நல்லா இருக்கு ஐயோ இந்த பாவல் கொழுந்து சுத்தாண்டு சுத்தி மேலே ஏத்தி அம்மாளே ஒரு காலை கொழுந்து சுத்தினேன் அதக்கா காய்க்க நல்ல வடிவாத்தானே இவ்வளவு பாடுபட்டான் அவன் ஓட்டு ஒரு வழி கொட்டி இவ்வளவு அவன் கஷ்டப்பட்ட நாங்கள் அவற்ற மனசியும் ஒரு இது இல்லாத ஆள் இல்லையா அவ 12 எல்லாம் செய்வான் அவ இப்ப சந்தையை போட்டா அவ பாவக்காயம் கொண்டு மிளகாயம் கொண்டு போட்டா
அவதானே எல்லாம் போவ சந்தைக்கெல்லாம் இவர் எல்லாமே செய்து கொடுப்பாரு. முயற்சி இவர் முயற்சின்னு தானே செய்யல மங்கள தம்பியாராவே தொடுத்து எல்லாரும் இவேந்த சௌரங்கள் முழுக்க ஐயா தோட்டாச்சு. அதிகமாக பார்க்க போனால் வயது வந்தாக்கள் பழைய ஆக்கள் அந்த காலத்தாக்கள்லாம் இப்போ விவசாயத்தை செஞ்சு வரீங்கன்னா இப்ப வார தலைமுறை எல்லாம் வந்து விவசாயத்தை விரும்புறதே இல்லை, விரும்புறதும் இல்லை, செய்யற கஷ்டம் உண்டு. மோட்டார் சைக்கிள் 4 பொடிகளோட கூடி போய் அடி வாடு குத்து பாடு இதுதானே செய்யுதுகள் உள்ள. இப்பத்தி இளைஞர் சமுதாயம் என்ன செய்யுது? பாதுகாப்பு சொல்ல கேக்குதுல உள்ளையாது. நீ போ உண்ட பாட நீ போ. ஆரண்டாலும் ஐயா காசு நாங்க வேண்டைக்கு ஐயா வேர்வை செஞ்சு பஞ்சாபம் இல்லாம காசு கொண்டோம் ஐயா. அதான் நிலைக்கும். அதுதானே ஐயா நிலைக்கும். இல்லையாண்டா அடுத்த நாளுக்கு இந்த பெரியாரி விட்டியோ இங்கே வந்து எத்தனை நிக்குது? 1500. 1500. இது என்ன மாதிரி? இதுவும் வந்து தடியில நட்டு கேரளா மூடத்தான் போகணும் என்ன? ஓ அதே விளையாடு தான் இருக்கு. அதே செய்யலாம். அது கொஞ்சம் பந்தல் மாதிரி, பந்தல் இல்ல அந்த வேற என்ன. இது வந்து இப்ப நட்டு எத்தனை மாதம்? இது நட்டு இப்ப 3 மாதம் ஆகுது. 3 மாதம். அது போல 2 ராக்கியம் கொஞ்ச நாளைக்கு இவர் வேலைக்கு பலதா இருக்கும். எத்தனை? இது இப்ப வச்சு 3 மாதமா ஆகுது. கடைசி ஒரு 5-6 மாதம் நின்று அதை விட தெரியாது. இது வெயில் வெக்கான பலதாயிரும். இப்ப பாகலை விட பைத்த வந்து போல பழம் அப்படியோ. நோய் என்ன மாதிரி இப்ப பைத்த ரோப்புடையக்கு? அவர் வேற நோய், இவருக்கு போறது. இவருக்கு குறிச்ச நோய் என்று சொல்றது. அது வந்து அப்படியே முழுடிச்சு போய் நிற்கும். அந்த இல சுருண்ட மாதிரி. ரைட் ரைட். இல வந்து சுருண்டு அப்படியே இருக்கு. குழந்தைங்களுக்கு ஒண்ணும் வைக்காது. இப்ப அதுக்கு அதுல ஹார்டிங் அதே போல நோயா அது வந்து அப்படி இருக்கு. என்ன இது வந்து இப்ப உங்களுக்கு வந்து நீங்க இதுக்கு வந்து என்ன மருந்து இல்லையோ? அது கிடைக்கிற போல இதுக்கும் மருந்து. 2 ஒரே மருந்து. 2க்கும் ஒரே மருந்து. மற்ற வந்து இப்ப வந்து இது வந்து எத்தனை சொன்னீங்க? 1500. 1500. இது வந்து இப்ப நீங்க என்ன அறுவடை தொடங்கியாச்சோ? ஆகலாம். என்ன மாதிரி இப்ப நீங்க எவ்வளவு ஆவீங்க? என்னென்ன நாள் எப்ப பாயக்கூடிய மாதிரி இருக்கு? இது நேற்று பின்னர மாஞ்சினாங்க. இனி 4 பின்னர் தான் ஆகும். அப்ப ஒரு நாள் வந்து நீங்க எத்தனை கிலோ ஆயக்கூடிய மாதிரி இருக்கு? இப்ப இன்னொரு 65 தான் முடுங்குது. 65. என்ன விலை எவ்வளவு என்ன மாதிரி போகுது? விலை என்ன நேற்று பின்ன 150 கண்டு சந்தையம் 150. 150 என்ன? வியாபாரி வந்து இங்க 150 கண்டு சந்தையம் 150. அப்ப இதோட ஒப்படைக்க வந்து பாவல் உருளை பரவாயில்ல. என்ன பாவல் பரவாயில்ல. ஆனா இப்ப இதுவும் வந்து சில நேரத்துல கூடும் என்ன? கூடும் என்ன? இப்ப இதுக்கு வந்து நீங்க வந்து இப்ப அது கிடைக்கிற மாதிரி தான் இதுக்கு அடிக்கிறீங்க. சில மற்றபடி மாத்து மருந்துங்கிற வேற மாட்டோம். இதுக்கும் அப்படிதான் வெள்ளை பூச்சி பச்சை பூச்சி எல்லாம் பிடிக்கும். ஆனா இதுக்கு அந்த குழாவி குத்துற பிரச்சனை இல்லை. மாட்டேன் அதாவது கால் பூச்சின்னு சொல்லி ஒரு கருத்த பண்டு அது இருந்துட்டா அப்படி ஒசு அடிச்சு போடும். இது என்ன மற்றது? இது கச்சான் கச்சான் கச்சான். என்ன இது கச்சான் வந்து எவ்வளவு அளவுல போட்டிருக்கு காணி? இது ஒரு இன்ஜின் சாடல் இருக்குது. இன்ஜினால ஒரு அடிக்கு கொண்டு கோட்டை கீறிட்டு அந்த இன்ஜினுக்கு கச்சான போட்டுட்டு அப்படி தள்ளி கொண்டு கணக்கா விடும் கச்சான். அப்படியே கச்சான் வந்து எந்த மாசத்துல நீங்கள் விதைச்சு செய்யறது? இது அந்தந்த மாதம் எப்பவும் வைக்கலாம் கச்சானோ. நீங்க எப்பவும் வைக்கலாம். இது நீங்க இப்ப இது வந்து எப்ப விதைச்சு? 2 மாசம். 2 மாதம். 2 மாசம்னா வந்து இது நீங்க வந்து எப்ப எடுக்கிறது? இன்னும் 1 மாதத்தால பிடுங்கலாம். 3 மாதம். என்ன இது வந்து இப்ப எவ்வளவு அளவுல இருக்கு இந்த பரப்பு கச்சான் நிக்கிறது? பரப்பு 10 பரப்பு. 10 பரப்பு கச்சான். என்ன மிஷின் தானோ? எல்லாம் மிஷின் தான். நீங்க புடிங்க அது கையலாம். கையால என்ன சும்மா சாதாரணமா எத்தனை பேரை போடுவீங்க? புடுங்கன்னு சொன்னாங்க. புடுங்கண்டா இப்ப இவ்வளவு புடுங்கண்டா 5-6 பேரை போடுவோம். ஒரே நாள் முடியாது. என்ன கஷ்டம் தான். என்ன விரிஞ்சா புடுங்கண்டால். மற்ற வந்து தண்ணி இதுக்கு என்ன மாதிரி? என்ன இந்த இதோ தூவல் என்ன? தூவல்னு சொன்னா வந்து தானே வந்துருக்கும். என்ன இப்ப கச்சானுக்கு இந்த பிரச்சனை இது பிரச்சனை தண்ணிக்கு என்ன? இப்ப நீங்க மினக்கெடுத்த இல்லை. இப்ப இவைக்கு நீங்க இறக்கிறத வந்து பப்பு இதை நீங்க போட்டு விட்டா சும்மா தானே அரைச்சு கொண்டிருக்கும். என்ன இது வந்து நீங்க தண்ணி மாறி கொண்டு போகணும். என்ன இது 1 நாளைக்கு பேப்பால் அடிக்க வேண்டியா? இவைக்கு என்ன மாதிரி? இவளுக்கு இதுக்கு தூவல் மத்திய கணக்கு. ஒரு மத்தியானத்துக்கு ஒவ்வொரு தூவல் 3 தூவல் மாற்றப்படும். இப்ப ஒவ்வொரு நாளுமோ இந்த ஈரத்தை பார்த்து தான் மத்திய ஒவ்வொரு ஆளும் போடலாம். கடும் பயிலுண்டா ஒவ்வொரு ஆளும் போடலாம். இல்லையா இருந்தாலும் 1 நாளைக்கு போடலாம். அப்படியா? அந்த பகுதியில் பாருங்கோ ஒரு ஐயா நின்று இந்த புல்லு பிடுங்குறார். இந்த கச்சானுக்குள்ள வந்து நிறைய புல்லுகள் இருக்குது. ஐயா பிடிங்கிருக்கிறார். இந்த கச்சானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்க போனால் புல்லுகள் வந்து அதிகமாக முளைக்கும். கட்டாயமாக வந்து அந்தந்த நேரத்துக்கு பிடுங்கணும். இல்லைன்னு சொன்னால் இந்த அடியில் இருக்கிற கச்சான் வந்து சரியான முறையில் விளைச்சலை தராது. பாருங்கோ ஐயா இப்போ இந்த தண்ணியை போட்டுட்டு தண்ணி இறைச்சி கொண்டு நிற்கிது பாருங்க. அப்படியே தூவல் நீர்ப்பாசனத்தில் வந்து எல்லா
இந்த குழாயிலையும் வந்து தண்ணி நல்லா மழை மாதிரி அப்படி பாருங்கள் தெறிச்சு பெய்யுது. அதுக்கு நடுவில் வந்து ஐயா இப்போ இந்த புல்லு பிடிங்க கொண்டிருக்கிறார். பார்த்துருப்பீங்க வீடியோவை. நாங்கள் இப்போ நிற்கிற பகுதி வந்து கடைசியாக அந்த பாவல் தோட்டத்தில் நிற்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க பாவக்காய் வந்து நல்ல வடிவம் அப்படியெல்லாம் காய்ச்சிருக்குது. மிகப்பெரிய பாவல் தோட்டம்னு சொல்லலாம். 200க்கும் மேற்பட்ட நிலையங்கள் இருக்குது. மிகப்பெரிய பாவல் தோட்டம் நல்லா செழிச்சு வளர்ந்துருக்குது. அதை விட இந்த பைத்தன் தோட்டத்தையும் பார்த்துருப்பீங்க, நல்லா செழிச்சு வளர்ந்துருக்குது. 1500 நிலையம் இருக்குதாம். அதை விட அங்கால வந்து கச்சான் நிறைய விதைச்சிருக்குது. இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 75 பரப்புடைய நிலப்பரப்பு பெரிய தோட்டம். அதுக்குள்ள வந்து மாறி மாறி ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி பயிர்கள் செய்கிறது வளமையாம். அந்த அண்ணா சொன்னவர். அதை விட அந்த அம்மாவும் சொன்னவா ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து பார்க்க போனால் கச்சான், பைத்த, பாகல் நிற்கிது. அதை விட புடோல், வத்தப்பழம், மற்ற வந்து மிளகான்னு சொல்லி வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறது. மிகப்பெரிய தோட்டம். அண்ணா வந்து இந்த தோட்டக்காரன்னா தன் ஒரு விடாமுயற்சியால் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வர, பல அழிவுகள் வந்தாலும் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வர. அந்த வகையில் வந்து நாங்கள் அண்ணா வந்து பாராட்டி ஆகணும். சரி உறவுகளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்டாயம் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இது போல் இன்னும் நீங்கள் வீடியோ நிறைய பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் முறை விடைபெறும் நான் உங்கள் SPCல. நன்றி, வணக்கம் உறவுகளே.